ஹலோ நண்பா. நான் உலகநாயகன் ட்ரம் பேசுறேன். எங்க இந்தியாவுல உள்ள தமிழ்நாட்டுல, உன்ன மாரி உலக்க நாயகன்னு ஒரு பைத்தியக்காரன் இருக்கான். எனக்கு எல்லா உலக்க நாயகனையும் தெரியும். சரி, சரி, போன் பண்ணின விஷயத்த சொல்லு. ஒண்ணும் இல்ல நண்பா. கனடா வரைக்கும் வந்துட்டு, அப்படியே அமெரிக்காவுக்கு வந்துட்டு போகலாம். இல்ல உனக்கு என்னப்பா, நீ ஃப்ரெண்டுன்னு என்ன சொல்லிவிட்டு, பாகிஸ்தான் தளபதி யாசின் முனீர கூப்பிட்டு விருந்து கொடுக்கிறியாமே. ஆமாப்பா. உங்க 2 பேரு சண்டையையும் நான் நிறுத்தி வைத்தேன் அல்லவா? அதற்கு நன்றி சொல்ல வந்திருக்கிறான். அடே, நானும் பார்த்துக் கொண்டு தான் இருக்கிறேன். இந்தியா, பாகிஸ்தான் போர் நிறுத்தம் நடந்ததிலிருந்து, நான் தான் சண்டைய நிறுத்தினேன், நான் தான் சண்டைய நிறுத்தினேன் என்று பொய் சொல்லிக் கொண்டிருக்கிறாயே. வெட்கமாக இல்லையா? பாகிஸ்தான் அதிகாரிகள் கெஞ்சி கேட்டுக்கொண்டதனாலேயே நான் போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தேன். அத உன்னிடம் சொன்னது தப்பா போச்சு. நீ என்னடான்னா நான் தான் மத்தியஸ்தம் செய்து வைத்தேன் என்று பெருமை கொண்டாடிக் கொண்டிருக்கிறாய். சரி, சரி அத விடு. இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? எங்க ஊர் துரோகிகள் கொஞ்ச நாட்கள் சந்தோஷப்பட்டுக் கொள்ளட்டுமே என்றுதான் அதற்கு நான் பதில் சொல்லாமல் இருந்தேன். இப்பொழுது எங்கள் எல்லா ஊடகங்களுக்கும் பாகிஸ்தான் அதிகாரிகள் கெஞ்சி கேட்டுக்கொண்டதனால்தான் போர் நிறுத்தத்திற்கு சம்மதித்தேன். யாரும் மத்தியஸ்தம் செய்யவில்லை என்று சொல்லிவிட்டேன். சரிப்பா, கடைசியாக கேட்கிறேன். அமெரிக்காவுக்கு வந்துவிட்டு போக முடியுமா? முடியாதா? இங்க பாரு ட்ரம்ப், உன் கூட 35 நிமிஷம் பேசியிருக்கேன். இதுக்கு கூட நீ எதையாவது கதைய கட்டிவிடுவாய். ஆள விடப்பா. நான் குரோசியா கிளம்புவதற்கு எனது விமானம் தயாராகிவிட்டது. வரட்டுமா? நீ ஒண்ணு பண்ணு. நீ வேண்டுமென்றால் இந்தியாவில் நடக்கும் குவாட் மாநாட்டுக்கு கலந்து கொள்வதற்கு வா. உன்னை நான் வரவேற்கிறேன். ஆனால் இப்படி ஊரெல்லாம் பொய்யாக சொல்லிக்கிட்டு திரியாத. அப்புறம் அதற்கு கூட உன்ன வரவேற்க மாட்டேன். சரி, சரி. நான் சொல்றத நீ கேட்க மாட்ட. நான் உன்ன அப்புறம் பாத்துக்கிறேன். சரி, நீ பாத்துக்கோ. உன்னால எங்க இந்தியாவோ ஒண்ணும் பண்ண முடியாது.